ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை பிரச்சனை. எதிரி நம்ம கூடவே இருக்கலாம்ங்க, நம்மக்கிட்ட நல்லாவே பேசிட்டு நமக்கு பின்னாடி போய் நம்மளை அவதூறாக பேசுகிறது. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி அப்படின்றது ரொம்பவே ஆபத்தானது. சில சமயம் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க கூட நமக்கு எதிரிகளாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதில் பரம எதிரிகளாக கூட சில பேர் மாறிட்டு நம்ம மேல் ஒரு தப்புமே இருக்காது, ஆனால் நம்மளை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிரியாக மாறி தேவையில்லாத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாய மாந்திரீகம், பில்லி சூனியம், ஏவல்னு இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை ரொம்ப ரொம்ப துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. நம்ம மேலே தப்பே இல்லைன்னாலும் அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது நம்மளை தாக்கி நமக்கு தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எந்தவித எதிரி தொல்லைகள் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் தீர்றதுக்கு கிட்டத்தட்ட எதிரிகளுக்கு உங்களுடைய நினைப்பே வராத அளவுக்கு உங்களை பற்றி நினச்சாலே இவங்க வழிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம். அசுரனை வதம் பண்ணுறதுக்காகவே அவதரித்த ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான், தமிழ் கடவுள். பொதுவாக கடன், நோய், எதிரி இந்த 3 காரகத்துவத்துக்கும் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கே உரிய அதிபதி நம்மளுடைய முருகப்பெருமான். அதனால் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோய் பிரச்சனை இது எல்லாமே தீருங்க. ரொம்ப ரொம்ப எதிரி தொல்லைகளால் அவதிப்பட்டுருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வாரம் தோறும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆகாரம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றோடையே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போங்க. போகும் பொழுது தேவகனி, ராஜகனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முன்னாடி வேல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேலில் கந்தசஷ்டி கவசத்தில் வரக்கூடிய இந்த வரிகளை மனசார நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய எதிரி பிரச்சனை முற்றிலுமாக தீரணும். உங்களுடைய எதிரிகளுக்கு உங்களுடைய ஞாபகமே வரக்கூடாது, உங்களுக்கு தீங்கு பண்ணணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை மனசார வச்சுக்கிட்டு கட்டு கட்டு கதிரிட கட்டு, முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட, செக்கு செக்கு செதில் செதிலாக, சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு, குத்து குத்து கூர்படி வேளால் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய கைகளாலேயே அந்த வேலில் குத்திடுங்க. இதை மட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட எதிரி, எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட அடிபணிஞ்சு தான் போகணும். முருகப்பெருமான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பாதுகாப்பாக இருப்பார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.